ஒரே ஒரு பானம் தினமும் குடித்தால் தொப்பை கரைந்து விடுமா? இந்தக் கேள்விக்கான பதிலை தேடி சமூக வலைத்தளங்களிலும் யூடியூப் வீடியோக்களிலும் விளம்பரங்களிலும் கோடிக்கணக்கான மக்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். எலுமிச்சை கலந்த வெந்நீர், ஆப்பிள் சைடர் வினிகர், சீரக நீர், கிரீன் டீ, இப்படி எண்ணற்ற பானங்கள் வயிற்றுக் கொழுப்பை கரைக்கும் மந்திரம் என்று விளம்பரப்படுத்தப்படுகின்றன. ஆனால் உண்மையில் நமது உடலில் சேர்ந்து இருக்கும் தொப்பை கொழுப்பை ஒரு குறிப்பிட்ட பானம் மட்டும் கரைக்க முடியுமா? அல்லது அந்த பானங்களின் பின்னால் இருக்கும் அறிவியல் என்ன? ஏன் சிலருக்கு பலன் கிடைக்கிறது? ஏன் பலருக்கு எந்த மாற்றமும் தெரியவில்லை? இந்த கேள்விகளுக்கான பதிலை தெரிந்து கொண்டால் உடல் எடையை குறைப்பது பற்றிய உங்கள் பார்வையே மாறிவிடும். ஏனென்றால் வயிற்றுப் பகுதியில் சேரும் கொழுப்பு என்பது வெறும் தோற்ற பிரச்சினை மட்டுமல்ல, அது நமது உடல் நலம், இதய ஆரோக்கியம், சர்க்கரை நோய் அபாயம், கல்லீரல் செயல்பாடு மற்றும் வாழ்க்கை தரம் ஆகிய அனைத்தையும் பாதிக்கக்கூடிய முக்கிய காரணிகளில் ஒன்றாகும். மனித உடல் தேவைக்கு அதிகமாக கிடைக்கும் கலோரிகளை கொழுப்பாக சேமிக்கிறது. அந்த சேமிப்பு சிலருக்கு இடுப்பு பகுதியில் அதிகமாக வெளிப்படுகிறது. இதைத்தான் நாம் பொதுவாக தொப்பை என்று அழைக்கிறோம். ஆனால் இங்கே பலர் கவனிக்காத ஒரு உண்மை இருக்கிறது. உடல் எந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து மட்டும் கொழுப்பை எரிக்காது. வயிற்றுப் பகுதியில் உள்ள கொழுப்பை மட்டும் கரைக்கும் உணவு, மாத்திரை அல்லது பானம் என்ற ஒன்று அறிவியல் ரீதியாக இதுவரை நிரூபிக்கப்படவில்லை. அப்படியென்றால் தொப்பை கரைய இந்த பானம் தினமும் குடிக்க வேண்டும் என்று ஏன் பலர் கூறுகிறார்கள்? அதன் பின்னால் இருக்கும் காரணம், அந்த பானங்கள் நேரடியாக கொழுப்பை உருக்குவதால் அல்ல, மாறாக அவை உடலின் இயல்பான எடை குறைப்பு செயல்முறைக்கு உதவக்கூடிய சில மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. அதில் மிகவும் எளிமையான, பாதுகாப்பான மற்றும் பல ஆய்வுகளில் ஆதரவு பெற்ற ஒன்று சாதாரண தண்ணீர். பலருக்கு இது ஆச்சரியமாக இருக்கலாம். உலக சுகாதார அமைப்பு மற்றும் பல ஆராய்ச்சிகள் கூறுவதன்படி போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது உடல் செயல்பாடுகளை சீராக வைத்திருக்க உதவுகிறது. உணவுக்கு முன் தண்ணீர் குடிப்பதால் சிலருக்கு பசியின் அளவு குறையலாம். இதனால் மொத்த கலோரி உட்கொள்ளல் குறைய வாய்ப்பு இருக்கிறது. இதுவே உடல் எடை குறைப்பில் மறைமுகமாக உதவக்கூடிய ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இதை கேட்டு, அப்படியானால் அதிகமாக தண்ணீர் குடித்தால் தொப்பை உடனே கரைந்துவிடுமா என்று நினைத்தால் அதுவும் தவறு. ஏனென்றால் எடை குறைப்பு என்பது ஒரே ஒரு காரணத்தால் நிகழ்வதில்லை. உணவு, உடற்பயிற்சி, தூக்கம், மன அழுத்தம், ஹார்மோன் சமநிலை, தினசரி வாழ்க்கை முறை, இவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து செயல்படும் போதுதான் உடலில் சேமிக்கப்பட்ட கொழுப்பு மெதுவாக குறைய ஆரம்பிக்கிறது. இதில் இன்னொரு பானம் அதிகம் பேசப்படுகிறது. அது கிரீன் டீ. கிரீன் டீயில் காணப்படும் கேடசின்கள் மற்றும் கஃபீன் போன்ற பொருட்கள் உடலின் ஆற்றல் செலவினத்தை சிறிய அளவில் அதிகரிக்க உதவலாம் என்று சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஆனால் அதன் தாக்கம் மிகச் சிறியது. கிரீன் டீ மட்டும் குடிப்பதால் பல கிலோ எடை குறையும் என்ற நம்பிக்கைக்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை. அதேபோல் எலுமிச்சை வெந்நீர். பலர் அதிகாலையில் இதை குடித்து வருகிறார்கள். எலுமிச்சையில் வைட்டமின் சி இருக்கிறது. தண்ணீருடன் சேர்த்து குடிப்பதால் உடலுக்கு நீர்ச்சத்து கிடைக்கிறது. ஆனால் அது நேரடியாக கொழுப்பை கரைக்கும் என்ற ஆதாரம் இல்லை. ஆப்பிள் சைடர் வினிகர் பற்றியும் பல வீடியோக்கள் பேசுகின்றன. சில ஆய்வுகளில் இது பசியை சிறிதளவு குறைக்கக்கூடும் என்று கூறப்பட்டாலும் அதன் விளைவு மிகவும் குறைவானது. மேலும் அதிகமாக பயன்படுத்தினால் பற்களின் மேல் அடுக்கு சேதமடையலாம், வயிற்று எரிச்சல் போன்ற பிரச்சினைகளும் ஏற்படலாம். இதுதான் பலர் செய்யும் மிகப்பெரிய தவறு. ஒரு பானத்தை மந்திர மருந்து போல நம்பி மற்ற வாழ்க்கை முறைகளை கவனிக்காமல் விடுவது. ஒருவர் தினமும் 2 லிட்டர் குளிர்பானம் குடித்து
உடற்பயிற்சி செய்யாமல் இரவு முழுவதும் விழித்திருந்து பிறகு ஒரு கப் கிரீன் டீ குடித்து தொப்பை கரையும் என்று எதிர்பார்த்தால் அது நடக்கப் போவதில்லை. மாறாக உணவுக்கு முன் ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்து அதிக சர்க்கரை உள்ள பானங்களை குறைத்து தினமும் நடைப்பயிற்சி செய்து போதுமான தூக்கம் எடுத்தால் உடல் மெதுவாக மாற்றத்தை காண ஆரம்பிக்கும். உண்மையில் உடல் எடை குறைப்பில் மிகப்பெரிய எதிரி சர்க்கரை கலந்த பானங்கள்தான். சோடா, இனிப்பு ஜூஸ்கள், அதிக சர்க்கரை கொண்ட டீ மற்றும் காபி, எனர்ஜி ட்ரிங்க்ஸ் இவை அனைத்தும் அதிக கலோரிகளை உடலுக்குள் அனுப்புகின்றன. ஆனால் அவை முழுமையான பசியை ஏற்படுத்துவதில்லை. இதனால் தேவைக்கு அதிகமான கலோரிகள் உடலில் சேர்ந்து கொழுப்பாக சேமிக்கப்படுகின்றன. அதனால் வயிற்றுக் கொழுப்பை குறைக்க விரும்புபவர்களுக்கு புதிய ஒரு அதிசய பானத்தை தேடுவதற்கு பதிலாக தேவையற்ற இனிப்பு பானங்களை குறைப்பதே மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய முடிவாக இருக்கலாம். இங்கேதான் உண்மையான ரகசியம் மறைந்து இருக்கிறது. தொப்பை கரைய இந்த பானம் குடிக்க வேண்டும் என்பதற்கு பதிலாக உடலுக்கு தேவையற்ற கலோரிகளை தரும் பானங்களை தவிர்க்க வேண்டும் என்பதே அறிவியல் கூறும் உண்மை. அதே நேரத்தில் புரதச்சத்து நிறைந்த உணவுகள், காய்கறிகள், பழங்கள், முழுத்தானியங்கள், போதுமான தண்ணீர், சீரான உடற்பயிற்சி, தரமான தூக்கம் மற்றும் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் பழக்கங்கள் ஆகியவை சேரும்போது உடல் இயல்பாக சேமித்து வைத்திருக்கும் கொழுப்பை ஆற்றலாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறது. அதுதான் நிலையான மாற்றம். வேகமாக வரும் மாற்றங்கள் வேகமாக மறைந்து போகலாம். ஆனால் மெதுவாக உருவாகும் நல்ல பழக்கங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். ஆகவே ஒரே ஒரு பானம் குடித்தால் தொப்பை கரையும் என்ற கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை நம்புவதற்கு முன் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அற்புதங்களை விற்பனை செய்யும் விளம்பரங்கள் அதிகமாக இருக்கலாம். ஆனால் அறிவியல் மிகவும் எளிமையான ஒரு உண்மையை மட்டுமே சொல்கிறது. உடல் எடையை குறைப்பதற்கு மந்திர பானங்கள் தேவையில்லை. சரியான வாழ்க்கை முறை, சீரான உணவு, தினசரி உடற்பயிற்சி, போதுமான தண்ணீர் மற்றும் தொடர்ச்சியான பழக்கங்கள். இந்த 5 விஷயங்கள்தான் உண்மையில் தொப்பையை குறைக்கும் சக்தி கொண்டவை. ஏனென்றால் உடலை மாற்றுவது ஒரு நாளில் நடக்கும் அதிசயம் அல்ல. அது தினமும் நாம் எடுக்கும் சிறிய முடிவுகளின் மொத்த விளைவுதான். பலருக்கு இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கிறது. நான் தினமும் சீரக நீர் குடிக்கிறேன், வெந்தய நீர் குடிக்கிறேன், கிரீன் டீ குடிக்கிறேன். ஆனால் ஏன் தொப்பை குறையவில்லை? இந்த கேள்விக்கான பதில் நமது உடல் எவ்வாறு சக்தியை பயன்படுத்துகிறது என்பதை புரிந்து கொண்டால் மிகவும் தெளிவாக தெரியும். மனித உடல் ஒரு வங்கி கணக்கைப் போல செயல்படுகிறது. நாம் சாப்பிடும் உணவுகள் மூலம் கிடைக்கும் கலோரிகள் வருமானம் போன்றது. உடல் பயன்படுத்தும் ஆற்றல் செலவுகள் போன்றது. வருமானத்தை விட செலவு அதிகமாக இருந்தால் சேமித்து வைத்திருந்த கொழுப்பை உடல் பயன்படுத்த ஆரம்பிக்கும். இதையே கலோரி பற்றாக்குறை என்று அழைக்கிறார்கள். இந்த செயல்முறையில்தான் உண்மையான எடை குறைப்பு நிகழ்கிறது. அதனால் எந்த ஒரு பானமும் இந்த அடிப்படை விதியை மீறி தனியாக அதிசயம் செய்ய முடியாது. உலகம் முழுவதும் நடைபெற்ற பல ஆய்வுகள் காட்டிய ஒரு சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால், ஒரே மாதிரியான பானத்தை குடித்தாலும் அனைவருக்கும் ஒரே மாதிரியான பலன் கிடைப்பதில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனின் உடல் அமைப்பும், வயதும், ஹார்மோன் மாற்றங்களும், உடல் இயக்கங்களும், தூக்க பழக்கங்களும், மன அழுத்தத்தின் அளவும் வேறுபடுகின்றன. அதனால்தான் ஒருவருக்கு வேலை செய்த விஷயம் இன்னொருவருக்கு எந்த மாற்றத்தையும் கொடுக்காமல் இருக்கலாம். இதில் மிகவும் ஆபத்தான ஒன்று சமூக வலைத்தளங்களில் பரவும் தவறான தகவல்கள். 7 நாட்களில் 7 கிலோ குறையும், ஒரே இரவில் தொப்பை கரையும், இந்த டிடாக்ஸ் பானம் உடலில் இருக்கும் அனைத்து கொழுப்பையும் வெளியேற்றும். இப்படி பல தலைப்புகள் பார்ப்பதற்கு கவர்ச்சியாக இருக்கலாம்.
ஆனால் அறிவியல் உலகில் டிடாக்ஸ் என்ற பெயரில் கொழுப்பு வெளியேறுகிறது என்ற கருத்துக்கு உறுதியான ஆதாரங்கள் இல்லை. உடலில் இருக்கும் நச்சுப் பொருட்களை வெளியேற்றுவதற்கு நமது கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்கள் இயற்கையாகவே செயல்பட்டு வருகின்றன. அவற்றின் வேலைகளை ஒரு பானம் வந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. பலர் உடல் எடை குறைக்க வேண்டும் என்று நினைத்தவுடன் சாப்பாட்டை கடுமையாக குறைத்து விடுகிறார்கள். காலை உணவை தவிர்க்கிறார்கள். மதிய உணவை குறைக்கிறார்கள். இரவு பட்டினியாக இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் எடை குறைவது போல தெரிந்தாலும் சில வாரங்களில் உடல் சோர்வடைகிறது. பசி அதிகரிக்கிறது. மீண்டும் பழைய உணவு முறைக்கு திரும்பியதும் குறைந்த எடை மீண்டும் அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. இதையே யோயோ எஃபெக்ட் என்று கூறுகிறார்கள். இதனால் பலர் மனச்சோர்வுக்குள்ளாகிறார்கள். என்னால் எடை குறைக்க முடியாது என்ற எண்ணம் உருவாகிறது. ஆனால் உண்மையில் பிரச்சினை அவர்களிடம் இல்லை. பிரச்சினை நிலைத்திருக்க முடியாத திட்டங்களில்தான் இருக்கிறது. உடல் எடையை குறைப்பது என்பது ஓட்டப்பந்தயம் அல்ல. அது ஒரு நீண்ட பயணம். இந்த உண்மையை புரிந்து கொண்டவர்கள்தான் நீண்ட கால வெற்றியை பெறுகிறார்கள். உலகின் பல பகுதிகளில் வாழும் மக்கள் மீது நடத்தப்பட்ட ஆய்வுகளில் நீண்ட காலமாக ஆரோக்கியமான எடையை பராமரித்து வருபவர்களிடம் சில பொதுவான பழக்கங்கள் காணப்பட்டன. அவர்கள் பெரும்பாலும் சர்க்கரை கலந்த பானங்களை குறைத்து இருந்தனர். தினசரி நடைப்பயிற்சி அல்லது உடல் இயக்கத்தை வழக்கமாக வைத்திருந்தனர். போதுமான தூக்கத்தை பெற்றனர். மற்றும் மிக முக்கியமாக அவர்கள் அதிவேக தீர்வுகளை தேடவில்லை. மெதுவான மாற்றங்களையே நம்பினர். இதில் தூக்கத்தின் பங்கு மிகவும் ஆச்சரியமானது. ஒரு மனிதன் தொடர்ந்து குறைவான நேரம் தூங்கும்போது பசியை கட்டுப்படுத்தும் ஹார்மோன்களில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இதனால் அதிக உணவு சாப்பிடும் ஆர்வம் உருவாகலாம். இனிப்பு மற்றும் அதிக கலோரி கொண்ட உணவுகளின் மீது ஈர்ப்பு அதிகரிக்கலாம். இதன் விளைவாக உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. அதாவது சில நேரங்களில் தொப்பையை உருவாக்குவது ஒரு உணவு அல்ல, தூக்கமின்மையும் கூட. அதேபோல் மன அழுத்தமும் முக்கிய காரணிகளில் ஒன்று. வேலை அழுத்தம், பணப்பிரச்சினைகள், குடும்ப சிக்கல்கள், அதிக கவலை போன்றவை உடலில் கார்டிசோல் என்ற ஹார்மோனின் அளவை பாதிக்கக்கூடும். இது சிலருக்கு அதிகமாக சாப்பிடும் பழக்கத்தை உருவாக்கலாம். அதனால் உடல் எடை குறைப்பு என்பது வெறும் உணவு பற்றிய விஷயம் மட்டும் அல்ல. அது வாழ்க்கை முறையுடன் நேரடியாக தொடர்புடையது. இதில் ஒரு சிறிய மாற்றம் கூட பெரிய பலனை கொடுக்க முடியும். உதாரணமாக, தினமும் பயன்படுத்தும் குளிர்பானத்தை நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக சாதாரண தண்ணீர் அல்லது சர்க்கரை இல்லாத பானங்களை தேர்வு செய்வது. லிஃப்டிற்கு பதிலாக படிக்கட்டுகளை பயன்படுத்துவது. 30 நிமிடங்கள் நடைப்பயிற்சி செய்வது. இரவு நேரத்தில் மொபைலை விட்டுவிட்டு சீக்கிரமாக தூங்குவது. இந்த மாற்றங்கள் சிறியதாக தோன்றலாம். ஆனால் மாதங்கள் செல்ல செல்ல அவை உடலின் தோற்றத்தையும் ஆரோக்கியத்தையும் மாற்ற ஆரம்பிக்கின்றன. இதுதான் மக்கள் பெரும்பாலும் கவனிக்காத உண்மையான ரகசியம். அதிசய பானங்கள் அல்ல, அதிசயமான பழக்கங்கள்தான் நீண்ட கால வெற்றியை உருவாக்குகின்றன. ஆனால் இன்னும் ஒரு மிக முக்கியமான கேள்வி மீதமிருக்கிறது. சிலருக்கு ஏன் வயிற்றுப் பகுதியில் மட்டும் அதிகமாக கொழுப்பு சேருகிறது? ஏன் சிலர் அதிகமாக சாப்பிட்டாலும் ஒல்லியாக இருக்கிறார்கள்? ஏன் சிலருக்கு சிறிதளவு சாப்பிட்டாலும் உடல் எடை வேகமாக அதிகரிக்கிறது? இந்த புதிரின் பின்னால் இருக்கும் உண்மைகள் நாம் நினைப்பதை விட மிகவும் ஆச்சரியமானவை. ஆகவே தொப்பை கரைய இந்த பானம் தினமும் குடிக்கணும் என்ற தலைப்புகளும் ஒரே இரவில் அற்புதங்களை வாக்குறுதி அளிக்கும் விளம்பரங்களும் எவ்வளவு கவர்ச்சியாக இருந்தாலும் அறிவியல் சொல்லும் உண்மை மிகவும் எளிமையானது. ஒரு பானம் மட்டும் தொப்பையை கரைக்காது. ஆனால் சரியான வாழ்க்கை முறை, சீரான உணவு, போதுமான தண்ணீர், உடல் இயக்கம்,
தரமான தூக்கம் மற்றும் தொடர்ச்சியான நல்ல பழக்கங்கள். இவை அனைத்தும் சேரும்போது உடல் இயற்கையாகவே தேவையற்ற கொழுப்பை ஆற்றலாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறது. மாற்றம் என்பது ஒரு நாளில் நிகழும் அதிசயம் அல்ல. அது தினமும் நாம் எடுக்கும் சிறிய முடிவுகளின் மொத்த விளைவு. ஒரு கப் மந்திர பானம் அல்ல. ஒரு நல்ல பழக்கம்தான் உண்மையான மாற்றத்தின் தொடக்கம். ஏனென்றால் உடல் எடையை குறைப்பதற்கான ரகசியம் எந்த கண்ணாடியிலும் இல்லை. அது நமது தினசரி வாழ்க்கை முறையில்தான் மறைந்திருக்கிறது. இன்று நீங்கள் குடிக்கும் ஒரு பானம் உங்கள் உடலை மாற்றாது. ஆனால் இன்று நீங்கள் உருவாக்கும் ஒரு நல்ல பழக்கம் அடுத்த சில மாதங்களில் உங்கள் உடலையும் அடுத்த சில ஆண்டுகளில் உங்கள் ஆரோக்கியத்தையும் முழுமையாக மாற்றக்கூடிய சக்தி கொண்டது. அதனால் அதிசயங்களை தேடாதீர்கள். அறிவியலை நம்புங்கள். வேகமான தீர்வுகளை தேடாதீர்கள். நிலையான மாற்றங்களை உருவாக்குங்கள். ஏனென்றால் தொப்பை கரைவதற்கான உண்மையான ரகசியம் ஒரு பானத்தில் இல்லை. அது தினமும் நம்மால் கடைப்பிடிக்கப்படும் சிறிய நல்ல முடிவுகளின் தொடர்ச்சியில்தான் இருக்கிறது. அந்த சிறிய முடிவுகள்தான் காலப்போக்கில் பெரிய மாற்றங்களாக மாறுகின்றன.